சிங்கராஜா ஒரு நாள் நடந்துக்கிட்டே யோசித்துக்கிட்டு இருந்தார். நாம் ஒன்றொன்னையும் நுகர்ந்து பார்த்து அதோட வாசனைகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடோமே, அதே போல் நம்ம மேலே எப்படி ஒரு வாசனை வருதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கூட ஆசைப்பட்டார். அதனால் அவர் என்ன முடிவு பண்ணார் அப்படின்னா, நம்ம மற்ற மிருகங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அதுங்கள்ட்ட கேட்போம், நம்மள்ட்ட வாசனை என்ன வாசனை வருது அப்படின்னு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை பார்த்து அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணார். அவர் முடிவு பண்ண மாதிரியே எல்லா மிருகங்களையும் தன்னோட குகைக்கிட்ட வர வச்சு அவங்கள்ட்ட சொன்னார், நீங்கள் ஒருத்தரும் வந்து தனித்தனியாக என்ன மோந்து பாருங்கள், என் மேலே என்ன வாசனை வருதுன்றது எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க எல்லா பேரும் கொஞ்சம் பயந்துக்கிட்டாங்க. என்னடா ராஜா நம்மளே கூப்பிட்ருக்காரு, எதுக்காக இப்படிலாம் சொல்கிறாரு, நம்மளை என்ன பண்ணுவாருன்னு தெரியலையாச்சோ, பயமாக இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அதுக்கு ராஜாவும் சொன்னார், நீங்கள் வந்து பயந்துக்கலாம் வேண்டாம், நீங்கள் என்ன வாசனை வருதோ அதை என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு. முதல்ல குரங்கு வந்துச்சு. குரங்கு வந்து ராஜாவை வந்து மோந்து பார்த்துச்சு. சிங்கராஜா உங்களை மோந்து பார்த்தேன், ஆனால் எனக்கு உங்கள் மேலே ஒரு கெட்ட வாசனை வருது, எனக்கு ஒரு மாதிரி வாந்தி வர்ற மாதிரி கூட ஆகுது, வெரி வெரி பேட் ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. சிங்கம் கோபத்தோட உச்சத்துக்கே போயிடுச்சு. ஏண்டா என்னை பார்த்து இப்படியா சொல்கிற, என் மேலே கெட்ட வாசனை வருது நான் சொல்கிறேன், பாரு உன்னை என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஓங்கி அடித்து காலி பண்ணிட்டாரு. அப்புறம் அடுத்ததாக கரடி வந்துச்சு. கரடி வந்து அச்சோ இப்படி சொல்லி இந்த குரங்கு மாட்டிக்கிட்டானே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு தந்திரமாக மெதுவாக போய் மோந்து பார்த்துச்சு. மோந்து பார்த்துட்டு சொன்னிச்சு, ராஜா உங்கள் மேலே அழகான ரோஸோட வாசனை வருது, நல்ல ரோஜாப்பூ மனமாக இருக்கிறீங்க, நீங்கள் ரோஜாப்பூ மனம் தான் உங்கள் மனம் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. டேய், இவ்வளோ பெரிய உடம்பு வச்சுட்டு இப்படி போய் சொல்கிறியேடா, ரோஜாப்பூ மனமாடா எனக்கு இருக்கும், அது அவ்வளோண்டு பூவாக இருக்குது, நான் எவ்வளோ பெரிய உருவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதையே அடித்து காலி பண்ணிட்டாரு. அதுக்கு அடுத்து அங்கே ஒரு குட்டி நரி வந்துச்சு. அந்த நரி வந்து பக்கத்தில் வந்துச்சு. நரியே வா, வந்து பார்த்துட்டு என்ன வாசனைன்னு சொல்லு, பார்த்தேல இதுக்கு முன்னாடி நடந்தவங்களுக்குலாம் என்ன நடந்துச்சுன்னு, வந்து பார்த்து பொறுமையாக பதில் சொல்லு அப்படின்னு சொன்னிச்சு. அது போய் பக்கத்தில் வந்து பார்த்துட்டு, சிங்கராஜா எனக்கு ஒரே ஜலதோஷம், 3 நாளாக மூக்கெல்லாம் ரொம்ப அடைச்சிக்கிட்டு இருக்குது, என்னால் மோந்து பார்க்கவே முடியல, ரொம்ப மூக்கடைப்பு அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. அப்படியா, சரி இன்னைக்கு போ, உனக்கு மூக்கடைப்பு சரியானோடனே வந்து என்னை பார்த்து என்னோடய வாசனை எப்படி இருக்குன்னு வந்து பார்த்துட்டு சொல்லணும், புரியுதா அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. சரி ராஜா அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அன்னைக்கு அது அங்கேருந்து தப்பிச்சுக்கிச்சு. நம்ம சாதுரியமாக பேசினா எந்த காரியத்திலிருந்தும் தப்பிச்சுக்கலான்றதுக்கு நரி செஞ்ச காரியம்தான் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது.